Yes. Very good evening to all of you students. Just a minute. Yes guys. Very good evening to all of you. எல்லாருக்கும் வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு கேட்டிங்கனா Haloalkanes and Haloarenes. ஓகேங்களா? அதோட ஒன் ஷாட் வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So let's start. ஸோ இந்த சாப்டரில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ப்ளஸ் தியரி எங்கெல்லாம் தியரி தேவையோ அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படுதோ அதெல்லாம் சேர்த்தே பார்ப்போம். பட் ஒவ்வொரு ஒன் ஷாட் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் நீங்கள் ஆல்ரெடி படித்த தியரி கொஸ்டின்ஸு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் சால்விங் ஆஸ் மெனி கொஸ்டின்ஸ் அஸ் பாசிபிள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின்ஸ். ஸோ நீட் ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அதில் நீட்டில் ரொம்ப பேசிக் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க 1 month. அதெல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா என்ன பேசுகிறோன்னு? அதே மாதிரி இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. புரியுதா? ஓகே, நவ் லெட்ஸ் கெட் பேக் டு த சாப்டர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இஸ் திஸ்: which of the following halide is a secondary halide? ஸோ நான் மறைக்கிறேன்னு நினைக்கிறேன், இப்போ கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ கொடுக்கப்பட்ட ஹேலைடில் எது செகண்டரி ஹேலைடு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எது செகண்டரி ஹேலைடாக இருக்க இங்கே சான்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். ஒன்று வந்து ஐசோப்ரோபைல் குளோரைடு, இன்னொன்று என் ப்ரோபைல் குளோரைடு, இன்னொன்று என் பியூட்டைல் குளோரைடு, அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து none of these. சரிங்களா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹவ் காட் ஐசோப்ரோபைல் குளோரைடு. கரெக்டா? 1 minute. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஐசோப்ரோபைல் குளோரைடு. ஐசோப்ரோபைல் குளோரைடு எப்படி இருக்கும்? ஐசோப்ரோபைல் குரூப்னா என்ன? CH3 CH CH3 இதுதான் ஐசோப்ரோபைல் குரூப். கரெக்டா? இதில் ஒரு குளோரின் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ யூ கால் இட் அஸ் அ ஐசோப்ரோபைல் குளோரைடு. அதே மாதிரி என் பியூட்டைல் குளோரைடு. என் பியூட்டைல் குளோரைடு அப்படி என்றால் என்ன? என் பியூட்டைல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? how will you get? ஸோ 4 1 2 3 4 கார்பன், அது கூட குளோரின் அட்டாச் ஆயிருக்கும். இதுதான் என் பியூட்டைல். என் ப்ரோபைல்னா 1 2 3 தேர்ட் கார்பன் அண்ட் அது கூட ஒரு குளோரின். புரியுது என்ன? 3 கார்பன், குளோரின் will be attached to the primary carbon. புரியுது என்ன பேசிட்டு இருக்கோன்னு? So this carbon is a primary carbon because it is attached to only 1 carbon. அப்போ இது primary. Primary carbonோட attach இருக்க halide is called as primary chloride. அதே மாதிரி இங்க இதுவும் என்னது? Primary carbon தான். Because this particular carbon is attached only to 1 carbon. So this carbon is a primary carbon. But here this one is a secondary carbon. So the chlorine attached to a secondary carbon is called as a secondary halide. புரியுதுங்களா? Okay, let's get on to the next slide. So correct answer option A. Compound C6H5 is an example of what? So allylic, vinylic, benzylic, arylic. இதில் எது கரெக்டான ஆன்சர்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொன்றாவே பார்த்துட்டு வரோம். ஓகே, அலிலிக், வினைலிக், பென்சைலிக், அரைலிக். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ C6H5 is an example of what halide அப்படின்னு கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ C6H5Fனா என்னது? C6H5னா என்ன குரூப்பு? இட் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபினைல் குரூப். சரியா? இந்த ஃபினைல் குரூப்போட ஒரு ஃப்ளூரின் அட்டாச் ஆயிருக்கு. இதுதான் என்னது? C6H5F. புரியுதா? ஓகே, ஸோ இப்போ இதில் அலிலிக்னா என்ன? அலிலிக் ஹேலைட்னா எப்படி இருக்கும்? ஸோ யூ வில் ஹாவ் an sp3 carbon which is attached to an sp2 carbon. சரிங்களா? CH2. இது கூட அட்டாச் ஆயிருக்க ஹேலைடு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அலிலிக். இட் கேன் பி எனிதிங், ஃப்ளூரின், குளோரின், புரோமின். ஸோ an sp3 carbon which is attached to an sp2 carbon. இது ஸ்ட்ரெயிட் செயினில். இதுவே பென்சைலிக்னா என்ன அப்படின்னா அதுலேயும் என்ன இருக்கும்னா you will have an sp3 carbon which is attached to an, இது வந்து இந்த பென்சீனில் எல்லா கார்பனுமே என்னது? பிளேனார் sp2. ஸோ இது கூட அட்டாச் ஆகிருக்க கார்பன் இது sp3 கார்பன். ஸோ இது இந்த குளோரைடு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா we call it as a benzylic halide. புரிஞ்சுதா? அடுத்து வினைலிக் அப்படின்னா இப்போ CH2 டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் Cl டைரக்டாகவே sp2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கிறது தான் வினைலிக். அரைலிக்னா என்னன்னா டைரக்டாகவே இப்போ ஒரு பென்சீன் ரிங் இருக்கு அப்படின்னா அந்த பென்சீன் ரிங்ல இருக்கக்கூடிய sp2 கார்பனோட டைரக்டா ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆச்சுன்னா அதுதான் அரைலிக். ஸோ ஆப்ஷன் என்னது? டி. புரியுது எல்லாருக்கும் என்ன பேசுறேன்னு? ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்திலிடீன் புரோமைடஸ். இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான், காமன் நேம் தான், இது IUPAC நேம் கிடையாது. ஸோ எத்திலிடீன் புரோமைடுங்கிறது நம்ம எதுக்கு இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இத்தைலிடீன் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜெம் டைஹாலைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இதில் எது ஜெம் டைஹாலைட்? இதுதான் CH3 CH Br twice. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as a gem dihalide. இதை தான் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது?
what should be the correct IUPAC name of chloroform? First, chloroform oda chemical formula என்ன? What is the chemical formula for chloroform? சொல்லுங்க பாப்போம். It is CHCl3. இதுதான் chemical formula of your chloroform. புரியுதுங்களா? அப்போ chloroform ஓட chemical formula is CHCl3. அப்போ CH4 இருந்தா அவங்களை என்னன்னு சொல்லுவீங்க? We call it as very good methane. அப்போ CHCl3 என்னன்னு சொல்லுவோம்? We call it as trichloromethane. We call it as what? Trichloromethane. Very good students. Very good all of you. Very good. Very good. I am getting many right answers. Next question. Next question is this. Out of ortho and para dibromobenzene, which one has higher melting point? அப்படின்னு கேட்டிருக்காங்க. So answer கீழே இருக்கு. என்னன்னா para isomers are high melting point than the ortho and meta isomers. Reason என்னன்னா para isomer will be more symmetrical. இப்போ ஆர்த்தோ டைப்ரோம் இது வந்து என்னது para டைப்ரோமோ. ஆர்த்தோ டைப்ரோமோ எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், அன்சிமெட்ரிக்கல். இப்போ நிறைய ஆர்த்தோ டைப்ரோமோ பென்சீன் வந்து அரேஞ்ச் ஆச்சுன்னா சிமெட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள். பட் இந்த பாரா டைப்ரோமோ பென்சீன் அரேஞ்ச் ஆகும்போது சிமெட்ரிக்கலாக நீட்டாக அரேஞ்ச் ஆவாங்க. ஸோ க்ளோஸ்ட் பேக்கிங் அதிகமாக இருக்கும். அதனால மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதா? ஸோ மெல்டிங் பாயிண்ட் வில் பி மோர் ஃபார் பாரா தேன் ஆர்த்தோ அண்ட் மெட்டா. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following haloalkanes exist as liquid at room temperature? So which will be the right answer here? Methyl, propyl, ethyl and methyl chloride, methyl bromide. They have given you two. And then ethyl and propyl. எனக்கு தெரிஞ்சு propyl இருக்கு, சான்ஸ் இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்கெல்லாம் லெஸ் வெயிட் குளோரைட்ஸ். ஸோ அவங்கெல்லாம் கேஷியஸ் ஸ்டேட்டில் எக்ஸிஸ்ட் ஆவாங்க, நாட் இன் லிக்விட் ஸ்டேட். எனிவே எனக்கு சின்ன டவுட் இருக்கு, ஆன்சர் செக் பண்ணுவோம். எஸ், propyl bromide is the right answer. ஏன் மித்தைல் இத்தைல் அதாவது லோயர் மெம்பர்ஸ் எல்லாமே கேஷியஸ் ஸ்டேட்டில் இருப்பாங்க. So the lower members like methyl, ethyl and all exist in gaseous state. So at room temperature. Higher members exist as liquids or solids. அதான் இங்க கொடுத்திருக்க statement. Suppose if they ask this as a 1 mark கேட்காம theoretical question கேட்டா இதுதான் நீங்க ரீசனா எழுதணும். Is that clear to all of you? Okay. So this is the reason. பாத்துக்கோ. Clear? Okay pa. So now let's get on to the next question. Next question என்ன? Boiling point. So அப்ப இதுல 3 பேர் கொடுத்திருக்காங்க. இதுல என்னன்னா boiling point of isomeric dihalobenzenes எப்படி இருக்கும்னா almost they will be nearly same boiling points இருக்கும். இதுல வந்து symmetrical arrangement தாண்டி இங்க இதுல இருக்கலே ஜாஸ்தி யாருக்கு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்த்தோஃபெல்லோ. அங்க வந்து liquid stateல தான இருப்பாங்க. கரெக்ட்டா இல்லையா? அப்ப அங்க symmetrical arrangement doesn't matter. Polarity matters. புரியுதா என்ன பேசிட்டு இருக்கோம்? அப்ப as per that here if you see this fellow will have very high boiling point compared to the meta and para isomers. Clear? Okay. Next. In the optical isomerism topic. Optical isomerism topic is an important topic as far as any organic chemistry chapter is concerned with. ஏன் மேம் இது இம்பார்ட்டன்டான டாபிக் அப்படின்னா சிம்பிள். இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இங்கே enantiomers, diastereomers இதை பற்றி தான் பேசியிருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? கரெக்ட். enantiomers-னா என்ன, diastereomers-னா என்னங்கிற லாஜிக்லாம் நீங்கள் ஆல்ரெடி ஜிஓசியில் படிச்சிருக்கீங்க. பட் ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும் பார்க்குறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் ஹாவ் அ கைரல் கார்பன். கரெக்டாக இல்லைங்களா? என்ன இருக்கும் நம்மளுக்கு? ஒரு கைரல் கார்பன். கைரல் கார்பன்னா என்ன? கார்பன் வித் மோர் தேன் ஒரு கார்பனோட அட்டாச் இருக்க 4 ஆட்டமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கார்பன் வித் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் அட்டாச் டு இட் இஸ் கால்ட் as what? கைரல் கார்பன். அப்போ இது ஒரு கார்பன் இருக்கு. இஃப் திஸ் இஸ் அட்டாச் டு A, இட் இஸ் அட்டாச் டு a B, இட் இஸ் அட்டாச் டு a C அண்ட் பின்னாடி இருக்கிறது என்னதுன்னா D. ஸோ இது மாதிரி அட்டாச் ஆயிருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஸோ திஸ் கார்பன் இஸ் பேசிக்கலி அ கைரல் கார்பன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன மேம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கைரல் கார்பனில் நெக்ஸ்ட் திங் தட் யூ ஹேவ் டு see is, ஸோ திஸ் இஸ் 1. ஓகே, இந்த கைரல் கார்பனாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே கேன் கிரியேட் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அதாவது இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதோட மிரர் இமேஜ் தான் இந்த பக்கம் இருக்குது. கரெக்டாக இல்லையா? ஸோ இதை தூக்கி இது மேலே வச்சேன்னா இட் கிரியேட்ஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அப்போது ஒவ்வொரு இப்போ சப்போஸ் இது டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரினா இது என்னவா இருக்கும்? லீவோ ரொட்டேட்ரி. அதாவது ஒரு மாலிகுலர் பொலாரிமீட்டர் வழியாக நீ பாஸ் பண்ணும்போது அது பொலாரிமீட்டரில் லைட் இருக்கும். அந்த லைட்டோட டிரெக்ஷன் லெஃப்ட் சைட் திரும்பினா லீவோ ரொட்டேட்ரி காம்பவுண்ட், ரைட் சைட் திரும்பினா டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி காம்பவுண்ட். புரிஞ்சுதா? ஸோ டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்ரி காம்பவுண்டோட மிரர் இமேஜ் தான் லீவோ ரொட்டேட்ரி. அப்போ இந்த டி ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னா
அவங்களால என்னவா ஆக்ட் ஆக முடியும்? எனன்ஷியோமர்ஸாக ஆக்ட் ஆக முடியும். புரியுது என்ன பேசுகிறோன்னு? எப்போ ஒரு காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ்? கைரல் கார்பன் வித் 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும்போது அதுக்கு எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி, சென்டர் ஆஃப் சிமெட்ரி எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஆப்டிக்கலி ஆக்டிவ். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? அப்போ அதுபடி பார்க்கும்போது திஸ் காம்பவுண்ட் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். கைரல் கார்பன் இருக்கிறது எல்லாமே ஆக்டிவ் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு மாலிகூல் கொடுக்குறேன் நான். இஸ் திஸ் காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் அப்படின்னு கேட்டேன்னா இது ஒரு கைரல் கார்பன். இட் இஸ் அட்டாச் டு 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ். எப்படி மேம் சொல்றீங்க? குளோரின், இங்கே ஆல்ரெடி ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். இந்த சைடு CH2 இருக்கும். கரெக்டாக இது CH2. பட் இந்த சைடு என்ன இருக்கும்? CH தான். அப்போ this fellow is attached to 4 different carbon atoms. அதே மாதிரி தான் he is also attached to 4 different carbon atoms. நான் சொல்கிறது உங்க எல்லாருக்கும் புரியுதா? he is also attached to 4 different carbon atoms. பட் இது உங்களுக்கு ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் கிடையாது. ஏன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்ன இருக்கும்? there will be plane of symmetry. It can be divided into 2 equal halves. புரிஞ்சுதா? ஈக்குவல் halves பிரிச்சினா 2 குளோரினுமே உன்னை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு இப்படி. கரெக்டா இல்லையா? அப்போ டெஃபினெட்லி வாட் வில் ஹேப்பன்? they have got elements. அப்போ மோர் தென் 1 கைரல் சென்டர் இருக்கும்போது எலிமெண்ட்ஸ் ஆஃப் சிமெட்ரி இருந்ததுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். சிங்கிள் கைரல் கார்பன் இருக்கு, 4 டிஃப்ரெண்ட் ஆட்டம் இருக்குன்னா கண்ணை மூடிட்டு சொல்லலாம் தட் காம்பவுண்ட் இஸ் கோயிங் டு பி ஆப்டிக்கலி ஆக்டிவ். புரிஞ்சுதா? ஓகே ஃபைன். எனிவே அதே மாதிரி டயாஸ்டீரியோமர்ஸ், இது வந்து எனான்ஷியோமர்ஸ். டயாஸ்டீரியோமர்னா என்ன மேம்? டயாஸ்டீரியோமர்னா ஆக்சுவலி இந்த சைடு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை நான் இங்கே வரைகிறேன். இதான் இருக்கு. கரெக்டா இல்லையா? இப்போ இதையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இதில் கீழே இருக்கிற கார்பன், அதாவது திஸ் கார்பன் அண்ட் திஸ் கார்பன் இஸ் கம்ப்ளீட்லி சேம், அப்படியே ஒரே மாதிரி இருக்கு. பட் மேலே இருக்க கைரல் கார்பன் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஒரு காம்பவுண்டில் மோர் தென் 1 கைரல் சென்டர் இருக்கும்போது 1 கைரல் சென்டர் இஸ் அப்சல்யூட்லி சேம். ஒரே ஒரு கைரல் சென்டர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா we call them as what அப்படின்னா we call them as diastereomers. என்னன்னு சொல்லுவோம்? அதை we call them as diastereomers. Is that clear to all of you? Fine. அடுத்த question என்ன மேம் அப்படின்னா we are going to see about racemic mixture. Racemic mixtureனா என்ன மேம் அப்படின்னா you will have 50% D and 50% L combination இருக்கிறது. You call it as what அப்படின்னா racemic mixture. In a racemic mixture you have 50% D and 50% L. புரிஞ்சுதா? அதாவது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? we call it as racemic mixture. ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அதில் DU LU ஈக்குவல் பர்சன்டேஜில் இருந்ததுன்னா அதை வந்து ரெசிமிக் மிக்சர்னு சொல்லுவோம். இந்த 2 மிக்சரும் சேர்ந்துச்சுன்னா ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் ஆகிடும். ஏன் மேம் அப்படின்னா இப்போ உன் பொலாரிமீட்டரில் நீ ஒரு செட் ஆஃப் ரெசிமிக் மிக்சரை பாஸ் பண்ணுற. அப்போ எனக்கு இங்கே இருக்குது லைட். கரெக்டாக இல்லையா? இப்போது 0 டிகிரியில் இருக்குது. இப்போ 50% டிங்கும் போது லைட் வந்து இவ்வளோ தூரம் ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகுது. பொலாரிமீட்டரில் ஆங்கிள் இவ்வளோ தூரம் ரொட்டேட் ஆகிருக்கு. திரும்ப 50% எல்னா என்ன? லீவோ ரொட்டேட்டரினா எந்த பக்கம் போகும்? லெஃப்ட் சைடில் ரொட்டேட். அதே டிகிரி சேம் அமௌண்ட் தான் ரெண்டுமே இருக்குது. அப்போ இது எவ்வளோ டிகிரிக்கு ரைட் திரும்பி இருக்கோ அவ்வளோ டிகிரிக்கு திரும்ப லெஃப்ட்டுக்கு போகும், திரும்ப சேம் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியே காட்டாது. ஸோ இட் பிகம்ஸ் வாட்? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். புரிஞ்சுதா? ஸோ 50% ரெசிமிக் மிக்சர்னா என்ன? அதை எப்போவுமே இப்படி தான் எழுதுவாங்க, ப்ளஸ் மைனஸ் சேர்த்து எழுதுவாங்க. புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாலோயிங் கம்பவுண்ட்ஸ் ஆர் கிவன்: 2 bromopentane, 2 bromo, 2 methyl butane, 1 bromopentane. Write the compound which is more reactive towards SN2. SN1 reaction, SN2 reaction எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். If I have to revise you, சின்னதா ஒரு ரிவிஷன் மாதிரி தரேன். SN1 reaction takes place in 2 steps. SN2 reaction takes place in single step. 2 ஸ்டெப்ஸ்ல நடக்கிற SN1 reactionல first என்ன நடக்கும்? For example, CH3 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 இங்கே சம்திங் யூ ஹவ் காட். ஓகே, ஏதோ ஒரு லீவிங் குரூப் நான் இங்கே OHன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோ. இல்லைனா லெட் மீ ஹேவ் இட் அஸ் LG லீவிங் குரூப்னே வச்சுக்கிறேன். இல்லைனா ஃபுல் மெக்கானிசம் எழுதணும். ஸோ சம் லீவிங் குரூப் இஸ் தேர் LG. கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ இந்த லீவிங் குரூப் எலக்ட்ரானை வாங்கிட்டு வெளியில் போனதுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கார்போகேட்டயான் வில் பி ஃபார்ம்டு. புரியுதா? அப்போ கார்போகேட்டயான் ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் நடக்கக்கூடிய சால்வெண்ட் என்ன சால்வெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா it should be polar protic solvent. polar protic solvent na acids, water, இது எல்லாமே polar protic solvent க்கு கீழ வரும். Is that clear to all of you? Okay, next இந்த இடத்துல நமக்கு இங்க என்ன நடக்கும்? So இப்போ கார்போகேட்டயான் ஃபார்ம் ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப்ல என்ன ஆகும்? உங்களோட நியூக்ளியோஃபைல்
நியூக்ளியோஃபைல் வில் அட்டாக். நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும். பட் இதில் தான் உங்களுக்கு ட்விஸ்ட். இதில் என்ன மேம் ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹவ் காட் அ கார்பன். இப்போ இந்த CH3 இங்கே இருக்குது, இன்னொரு CH3 இங்கே இருக்குது, இன்னொரு CH3 ஃப்ரண்ட்டில் ஃபேஸ் ஆகிருக்கு, லீவிங் குரூப் பிஹைண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோ. லீவிங் குரூப் வந்து பின்னாடி இருக்குது. இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணும்போது லீவிங் குரூப் வெளியில் போயிடும். வெளியில் போனதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்கும், மூணு குரூப்பு தான், மூணுமே பிளேனில் தான் இருக்கும். CH3 வித் அ பாசிட்டிவ் சார்ஜ், பிளேனார். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணும்போது உனக்கு இப்படி 3 ஆட்டம் வந்து இப்படி இருக்குது, ஃபேஸ் ஆகிருக்குன்னா ஒன்று ஃப்ரண்ட்லேருந்து வந்து அட்டாக் பண்ணலாம், அல்லது ஃப்ரம் பிஹைண்ட் ஆல்சோ இட் கேன் அட்டாக். அப்போது எனக்கு 2 விதமாக நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும். ஐதர் ஃப்ரம் ஃப்ரண்ட், இப்போ இதில் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இட் கேன் ஹேப்பன் ஐதர் ஃப்ரம் த ஃப்ரண்ட் ஆர் ஃப்ரம் த பிஹைண்ட். இது நான் பிளேனில் எப்படி காட்டுறேன், பட் இப்போ இங்கே இப்படி தான் இருக்குது. கார்பன் 3 கார்பன் இப்போ இந்த பிளேனில் இருக்குன்னா இப்படி இருந்தும் நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணலாம், பின்னாடி இருந்தும் அட்டாக் பண்ணலாம். அப்போது 2 விதமான ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு. கரெக்டாக இல்லையா? எப்படி, இப்போ சப்போஸ் ஃப்ரண்ட்டில் அட்டாக் பண்ணுது நியூக்ளியோஃபைல்னா, நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இட் வில் பி ஃபேஸிங் ஃப்ரண்ட். மித்தைல் குரூப் வந்து பின்னாடி போயிடும், நியூக்ளியோஃபைல் இங்கே இருக்கும். இது ஒன்று. சப்போஸ் இஃப் நியூக்ளியோஃபைல் இஸ் அட்டாக்கிங் ஃப்ரம் பிஹைண்ட் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் பின்னாடி போயிடும். அப்போ உனக்கு ஓவராலாக என்ன ஆகும்னா, நியூக்ளியோஃபைல் ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொரு இதில் நியூக்ளியோஃபைல் பிஹைண்ட் இருக்கும். ஸோ அ மிரர் இமேஜ் வில் பி ஃபார்ம்டு. ஒன்று டிக்ஸ்ட்ரோ, இன்னொன்று என்னது லீவோ ரொட்டேட்ரி. இஸ் தட் கிளியர்? ஸோ உனக்கு எங்கே லீவிங் குரூப் இருந்ததோ அங்கேயே அப்போ இன்னொரு காம்பினேஷனில் எப்படி இருக்கும் உங்களுக்கு, நியூக்ளியோஃபைல் வில் பி இன் த பிஹைண்ட், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கும். கரெக்டாக இல்லையா? எஸ். அப்போது கரெக்டாக லீவிங் குரூப் எங்கே இருக்கோ அந்த இடத்துலையே போய் நியூக்ளியோஃபைல் அட்டாச் ஆச்சுன்னா யூ கால் இட் ஆஸ் அ ரீடென்ஷன் ப்ராடக்ட். யூ கால் இட் ஆஸ் அ ரீடென்ஷன் ப்ராடக்ட். இல்லை மேம், அதுக்கு ஆப்போசிட் சைடில் லீவிங் குரூப் எங்கே இருக்குது, ஃப்ரண்ட் பிஹைண்டில் இருக்குது, பட் நியூக்ளியோஃபைல் எங்கே அட்டாச் ஆயிருக்கு, ஃப்ரண்ட்டில் அட்டாச் ஆயிருக்கு. அப்படி இருந்தால் அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க, இன்வர்ஷன். அது என்ன ப்ராடக்ட், இன்வர்ஷன். ஸோ SN1ல போத் ரீடென்ஷன் அண்ட் இன்வர்ஷன் ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு. SN2ல ரீடென்ஷன் கிடையவே கிடையாது, ஒன்லி இன்வர்ஷன் ப்ராடக்ட் வில் பி ஃபார்ம்டு. ஏன்னா SN2ல நம்மளுக்கு வாட் வில் ஹேப்பன் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உனக்கு நியூக்ளியோஃபைல் இருக்கு, CH3 CH2Clன்னு வச்சுக்கோங்க. சாரி, இந்த ஹைட்ரஜன் பிஹைண்டில் இருக்கு. ஓகே, CH2Cl இருக்கு. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு, இது பிரைமரி கார்பன். அப்போ நியூக்ளியோஃபைல் வில் கம் அண்ட் ட்ரை டு அட்டாக் ஃப்ரம் த பிஹைண்ட், பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணுவோம். அப்போ குளோரின் வில் லீவ் ஃப்ரம் த ஃப்ரண்ட். அப்போ குளோரின் ஃப்ரண்ட்ல இருக்குன்னா பின்னாடி தான் யார் போய் அட்டாச் ஆவாங்க, நியூக்ளியோஃபைல். அப்போ ஃபைனலாக கிடைக்கிற ப்ராடக்ட்ல உங்களுக்கு என்ன இருக்கும், நியூக்ளியோஃபைல் வில் பி தேர் இன் த பிஹைண்டில் இருக்கும், பின்னாடி இருக்கும் நியூக்ளியோஃபைல். கரெக்டா இல்லையா? நியூக்ளியோஃபைல் வில் பி தேர் பிஹைண்ட். அப்போ எங்க குளோரின் ஃப்ரண்ட்ல இருக்கு, பட் நியூக்ளியோஃபைல் எங்க இருக்கும், பிஹைண்ட்ல இருக்கும். அப்போ அப்படியே ப்ராப்பர் இன்வர்ஷன் ப்ராடக்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும் இந்த கேஸ் ஆஃப் SN2. புரிஞ்சுதா? அதே மாதிரி SN1க்கு வீக் நியூக்ளியோஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். என்ன நியூக்ளியோஃபைல் யூஸ் பண்ணணும், வீக் நியூக்ளியோஃபைல்ஸ். SN2க்கு ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ஸ் இருக்கணும். நியூக்ளியோஃபைல்னா என்ன, மோர் டெண்டன்சி டு அட்ராக்ட் புரோட்டான், அதாவது நல்ல லூயி பேசஸ், தே ஹேவ் மோர் டெண்டன்சி டு டொனேட் எலக்ட்ரான் ஆஸ் வெல். ஸோ அவங்க தான் நியூக்ளியோஃபைல். ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ஸ் இருக்கணும். புரிஞ்சுதா என்ன பேசுகிறோன்னு? அவங்களுக்கு என்ன இருந்தால் போதும், வீக் நியூக்ளியோஃபைல்ஸ் வில் ஃபேவர் SN1. ஏன் மேம் அப்படின்னா 2 ஸ்டெப்பில் நடக்குது. இந்த நியூக்ளியோஃபைல் கார்போகேட்டையான் ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அப்போ தான் போய் அதால் அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதுதான் எங்கள் லாஜிக். ஓகே, ஸோ இதுதான் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல் அண்ட் வீக் நியூக்ளியோஃபைலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய லாஜிக்ஸ். அண்ட் அங்கே என்ன இருக்கணும், போலார் ப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கணும். இங்கே என்ன இருக்கணும், போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கணும். தீஸ் ஆர் த லாஜிக். கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, I'll tell you the answers for this question. Okay, I'm going to erase all the ink and I'm going to move on to the next part. 2-bromopentane. First எல்லாரோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கலாம் நம்ம. கரெக்டா? 2-bromopentane அப்படின்னா what you have got here, you have got CH3 CH2 2 bromoவா, 1 2 3 4 5. கரெக்டா? இங்க CH3. சப்போஸ் செகண்ட் கார்பன்ல நான் என்ன போடுறேன், ப்ரோமோ போடுறேன். அப்ப இதுதான் என்னது, 2-bromopentane. ரெண்டாவது என்னது, 2-bromo 2-methyl-butane. கரெக்டா இல்லையாமா? we have got 2-bromo 2-methyl-butane. அப்போ 1 2 3 4. செகண்ட்ல ஒரு ப்ரோமோ,
செகண்ட்ல இன்னொன்று என்ன அட்டாச் ஆயிருக்கு, ஒரு மித்தைல் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னது 2 bromo 2 methyl butane. அடுத்த காம்பவுண்ட் என்ன 1 bromo pentane. இன்னொரு காம்பவுண்ட் என்னது 1 bromo pentane. அப்போ 1 2 3 4 5. இதுல வந்து ஃபர்ஸ்ட் கார்பன்ல bromo அட்டாச் ஆயிருக்கு. ஸோ CH2 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 CH3. Done. Question, first question என்ன, write the compound which is more reactive towards SN2. Which compound is more reactive towards SN2? SN2 ஓட ஆர்டர் என்ன, least stable halides. கார்போகேட்டையான் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதோ அவங்களாம் SN2 அண்டர்கோ பண்ணுவாங்க. அப்போ பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி will never undergo SN1. SN2 சாரி, டெர்ஷரி வந்து SN2 எப்பவுமே அண்டர்கோ பண்ணாது. புரிஞ்சுதா? அப்போ அதுபடி பார்த்தோம்னா யாரு உங்களோட 1 bromo pentane இதுதான் பிரைமரி. இங்க என்ன இருக்கு, இது செகண்டரி அல்கைல் ஹாலைடு, இது என்னது டெர்ஷரி அல்கைல் ஹாலைடு. ஸோ இதில் வந்து யாருக்கு SN2 அதிகமாக நடக்கும், பிரைமரி. அடுத்து ரைட் த காம்பவுண்ட் விச் இஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ். கொடுக்கப்பட்டிருக்கும் காம்பவுண்டில் எந்த காம்பவுண்ட் ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. கைரல் சென்டர் இருக்கணும் ஃபர்ஸ்ட் மேஜர் திங். அப்போது எனக்கு இதில் யாருக்கு கைரல் சென்டர் இருக்கு, எல்லாரும் பார்த்தோன்னே இதை சொல்லுவீங்க, பட் கிடையாது. ஏன், இங்கே 2 similar methyl groups அட்டாச் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? அப்போ this has no chiral center. He has got the chiral center. In the particular carbon is attached to a hydrogen, methyl, propyl and bromide. So இதுதான் உங்க chiral center இருக்கிறது. So this is optically active. 4 different groups attached. Clear? Done. Okay. Next question. Which of the compounds will react faster in SN1 reaction with the OH minus ion? கொடுக்கப்பட்டிருப்பவையில் யாருனால SN1 reaction faster-ஆ undergo பண்ண முடியும் with OH minus ion? ஸோ இங்கே என்ன ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, CH3 CH2 Cl கரெக்டா, பிரைமரி அல்கைல் ஹாலைட். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து இருக்கிறது பிரைமரி தான், திஸ் இஸ் அ பிரைமரி கார்பன். பட் ஒரு நிமிஷம், திஸ் இஸ் அட்டாச் டு 1 single கார்பன் தான், பிரைமரி கார்பன் தான். ஆனால் என்ன கார்பன், அதுவும் பென்சைல் கார்பன். ஸோ யூ கால் இட் as what, பென்சைல் குளோரைடு. இது என்ன காம்பினேஷனுக்கு கீழே வரும், பென்சைல் குளோரைடு அப்படிங்கிற காம்பினேஷனுக்கு கீழே வரும். இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? ஃபைன். அப்போ இது பென்சைல் குளோரைடு, இது என்ன குளோரைடு, இத்தாயில் குளோரைடு. இதுல எந்த கார்போகேட்டையான் இஸ் மோஸ்ட் ஸ்டேபிள்னு பார்க்கணும். இப்போ இந்த குளோரின் வெளியில போயிடுச்சுன்னா திஸ் இஸ் த கார்போகேட்டையான். இங்கே இந்த குளோரின் வெளியில போயிடுச்சுன்னா which is the carbocation that we have here, this is the carbocation that we have here. Which is more stable carbocation? கொடுக்கப்பட்டிருக்கும் கார்போகேட்டையானில் எது ரொம்ப ஸ்டேபிளான கார்போகேட்டையான்? வெரி குட், பென்சைல் கார்போகேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான். வை? பிகாஸ் திஸ் இஸ் ஸ்டெபிலைஸ்ட் பை வாட், ரெசனன்ஸ். ரெசனன்ஸ் ஸ்டெபிலைஸ்ட் கார்போகேட்டையான். புரியுதா? அதனால this fellow has more tendency to undergo SN1. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஆப்ஷன் C6H5 CH2Cl. அப்போ என்ன ரீசன் எழுதணும், benzyl carbocation is more stable, so they have more tendency to. Why are they more stable? Because of resonance. So they have more tendency to undergo what, SN1. Clear? 3 point. Resonance stabilized carbocation is a key point. They won't give you mark. Okay, next. So இங்க தான் ஒரு detailed answer கொடுத்திருக்காங்க. You can have a screenshot of it and understand it. Clear? Okay. Which step is in SN1 reaction is a slow rate determining step? Okay, give your answers guys. Give your answers. Which step in SN1 reaction is the slow rate determining step? Okay, let's look at the answer. The correct answer for the question is formation of carbocation. First step is the slowest step and the rate determining step. Clear? Okay, next question. The reactivity order of alkyl halides in SN2 is very simple. Reactivity order என்ன SN2ல நம்மளுக்கு எப்படி ரியாக்ட் ஆவாங்க, primary தான் most reactive towards SN2, then secondary and then tertiary. Very good. Option A is the right answer. Very good students. So அடுத்த question. Define enantiomers and chiral carbon. Okay, so இது கொஞ்சம் brightness the slide should have been changed the color, but okay, நான் உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிடுறேன். enantiomerனா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன், stereoisomers that are non superimposable mirror images of one another.
Stereoisomers which have non-superimposable mirror images of one another. That you call it as enantiomers. Clear? Chiral carbon na enna? A carbon which is attached to 4 different groups. Carbon மட்டும் இல்ல, any sp3 atom. ஆனா பட் இங்க chiral carbon னு மென்ஷன் பண்ணிருக்கறனால chiral carbon. So an sp3 carbon which is attached to 4 different groups is called a chiral carbon. For example, this is the example. புரியுதா? Clear? Okay. Next question. Which compound in the following pairs will react faster in SN2 reaction? இப்போ இது ரெண்டுலயுமே பிரைமரி தான். டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா லீவிங் குரூப். ஹாலஜன் தான் டிஃபரெண்ட் நம்மளுக்கு. CH3Br or CH3I. ஹாலஜன் தான் நம்மளுக்கு என்னது டிஃபரெண்ட். கரெக்டா? ஸோ எனக்கு இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்கு SN1 SN2. Both SN1 and SN2 rate is directly proportional to the leaving tendency of the leaving group. leaving ability of leaving group எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு rate of SN1 SN2 ரெண்டுமே அதிகமாகும். அப்போ அதுபடி இங்க பாத்தீங்கன்னா CH3Br carbon attached to a bromine இருக்கு, இன்னொன்னு carbon attached to an iodine இருக்கு. Which is a better leaving group? Very good. Iodine is a better leaving group. Which is a better leaving group? Iodine is a better leaving group. அப்போ இதனால சீக்கிரம் வெளியில போயிட முடியும். அப்ப இங்க தான் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ஃபாஸ்டா இருக்கும். So leaving ability order I minus Br minus Cl minus least வந்து F minus. Clear? ஏன் இங்க ஜாஸ்தியா இருக்கு? bond length அதிகமா இருக்கு. இங்க 2p and fluorine chlorine bromine iodine 5p 2p 5p overlap நடந்திருக்கும். அயோடினோட 5p ஆர்பிட்டலும் கார்பனோட 2p ஆர்பிட்டலும் தான் எனக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு. the bonding will not be effective. கரெக்ட்டா? சோ அதுதான் ஒரு மேஜர் ரீசன் இங்க. கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட். சோ இங்க ரீசன்ஸ் கொடுத்திருக்காங்க. just see. Note down the reason. Read the reason. Reason படிச்சு பாருங்க. நான் சொன்னது தான் இங்க ரீசனா எழுதிருக்காங்க. But this is how you have to write the answers for the NCERT examination. Clear? Fine. Next. Why is dehydrohalogenation reaction in haloalkanes termed as beta elimination reaction? Okay? Explanation I will give you. So, CH3, CH2, CH. Okay, இது CH2, CH2, Cl இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இப்படி இருக்கு. சரியா? Okay. இப்போ இது இந்த கார்பன்னா என்ன கார்பன்னா ஆல்பா கார்பன். இந்த கார்பன் என்ன கார்பன்னா பீட்டா கார்பன். Okay, so this is alpha carbon, this is beta carbon. ஏன் alpha carbon functional group ஓட attach ஆயிருக்க carbon alpha carbon, sp3 carbon alpha carbon. So அது பக்கத்திலே இருக்க carbon beta carbon. சரிங்களா? இப்போ dehydrohalogenation என்ன பண்ணலாம்? Alcoholic KOH is a very good dehydrohalogenating agent. இது என்ன பண்ணும் நம்மளுக்கு? It will remove your, so நம்மளுக்கு ரெண்டு ஸ்டெப் இருக்கும். NU nucleophile electrophile will be removed. அதாவது H plus Cl minus ரெண்டும் இந்த இடத்துல நம்மளுக்கு ரிமூவ் ஆகும். Cl minus will be removed from alpha carbon. H plus will be removed from the beta carbon. அப்போ இதுதான் என்னோட beta carbon. இங்க இருந்து ஒரு hydrogen will get removed. நான் அந்த hydrogen இப்படி தனியா போடுறேன். இது எலக்ட்ரானை கொடுத்துட்டு வெளியில போகும். கரெக்டா இல்லையா? 1 minute. So, it gives the electron and it will leave away. புரியுதா? அப்போ இங்க என்ன வந்துரும்? Double bond வந்துரும். So, the structure will be CH3, CH2, CH, double bond, CH2. இதுதான் final alkene formed. புரிஞ்சுதா? So, hydrogen is removed from the beta carbon. So, you call it as what? Beta elimination. Answer பாரு. இது alpha carbon, this particular carbon is alpha carbon, this particular carbon is beta carbon. Correct or not? So this on dehydrohalogenation involves removal of hydrogen from beta carbon. So it is known as beta elimination reaction. Is that clear to all of you? So இப்போ இதுல ரெண்டுமே இதுவும் beta carbon தான், இதுவும் beta carbon தான். இந்த காம்பினேஷன் நம்ம இப்ப பார்க்கணும். சரியா? ரெண்டு beta carbon இருக்கு. ஏன்னா இது அப்ப இதுல எனக்கு ரெண்டு விதமான alkene is possible. இன்னொரு alkene, suppose இங்க இருந்து hydrogen போச்சு. From this carbon if hydrogen goes, double bond will be between these two. இந்த கார்பன்ல இருந்து hydrogen போனா double bond will be between these two. அப்ப ரெண்டு ப்ராடக்ட் என்னது? CH3, CH, double bond CH, single bond CH3 ஒரு காம்பினேஷன். இன்னொரு காம்பினேஷன் என்னது? CH3, CH2, CH, double bond CH2 இன்னொரு காம்பினேஷன். இதுல எது மேஜர் எது மைனர்?
Zaitsev rule. Most stable alkene is the major group. Minor yaru, major irupanga. Stable alkene yaru? More the number of alpha hydrogen, more is the stability. இப்போ இந்த alkene பாருங்க. Look at this alkene. இதுதான் என்னோட sp2 carbon. கரெக்டா என்னோட ஹீரோ. Double bonded carbon, functional group. So இது கூட அட்டாச் ஆயிருக்க இந்த ரெண்டு கார்பனுமே ஆல்பா கார்பன் தான். இது கூட அட்டாச் ஆயிருக்க ரெண்டு கார்பனுமே ஆல்பா கார்பன். அப்போ இதுகிட்ட எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன், இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ 6 ஆல்பா ஹைட்ரஜன் இங்க இருக்கு. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இவன் கூட அட்டாச் ஆயிருக்குது இது ஒன்று மட்டும்தான் ஆல்பா கார்பன். அப்போ இங்க எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? யூ ஹவ் காட் 2 ஆல்பா ஹைட்ரஜன். புரியுதா? அல்கீன்ஸ்ல இப்படிதான் ஆல்பா கார்பன் பார்க்கணும். More the number of, when number of alpha hydrogen increases, hyperconjugation rule, stability of alkene will increase. Ennaagum? Stability of alkene will increase. Purira? Is that clear to all of you? Adanala, this is the major product, this will be the minor product. Is that clear to all of you? Okay, fine. Next question. 2-bromobutane gives but2ene as the major product. Why? Idan question. When you take 2-bromobutane, it gives but2ene as the major product. Na ipo da explain panna, same thing is being given here. So proper ave koduthiranga. 81% idu irukum, remaining 90% da indha compound varum. Reason enangiradhu just now I told you. Next, how many beta carbon atoms does 2-bromobutane have? எத்தனை பீட்டா கார்பன் ஆட்டம் 2-bromobutane ல இருக்குன்னு கேக்குறாங்க. So 2 beta carbon atom. இதுதான் என்னோட alpha carbon. So this is my alpha carbon. அது கூட attach ஆயிருக்க 2 கார்பனுமே என்னது beta carbon. So totally there are 2 beta carbons present. Totally there are 2 beta carbons present. அப்போ option C is the right answer. Clear? Done. Arrange the following alkyl halides in decreasing order of the rate of beta elimination reaction with alcoholic KOH. இதான் question. சரிங்களா? இதுல ஒரு சின்ன கரெக்ஷன், ஒரே நிமிஷம். ஸோ இங்கே வராது இந்த CH3 அண்ட் ஹைட்ரஜன் அலைன்மெண்ட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்திருக்கு. சாரி. ஸோ அப்போ எங்கே வரும் எனக்கு என்னோட CH2 CH3யும் அப்படின்னா இங்கே ஒரு CH3, இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹைட்ரஜன் வில் பி தேர். திஸ் இஸ் அ விச் இஸ். ஸோ மொத்தம் 3 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் அல்கைல் ஹாலைட்ஸ் இன் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ரேட் ஆஃப் எலிமினேஷன். எங்கே வந்து எலிமினேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ கிவ் யூ ஜஸ்ட் 1 minute ஆஃப் டைம். ட்ரை ஆன்சரிங் திஸ் கொஸ்டின். எங்கே எலிமினேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும்? ரேட். The correct answer for this question is option D. The correct answer for this question is what? Option D. Why, ma'am? ஏன் மேம் அப்படின்னா மோர் த நம்பர் ஆஃப் பீட்டா சப்ஸ்டிட்யூவன்ஸ், அதாவது பீட்டா குரூப் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அல்கீனோட ஸ்டெபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால நம்மளுக்கு ஃபார்ம் பீட்டா அண்ட் மோர் வில் பி த ரியாக்டிவிட்டி. இஸ் தட் கிளியர் டு ஆல் ஆஃப் யூ? எனக்கு பீட்டா சப்ஸ்டிட்யூவன்ஸ் அதிகமாக அதிகமாக அல்கீனோட ஸ்டெபிலிட்டி வில் ஆல்சோ இன்க்ரீஸ். ஸோ ஆஸ் பர் தட் ஹியர் இஃப் யூ சி, சாரி கைஸ், ஹியர் இஃப் யூ சி 1 2 3 3 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆல்ஃபா கார்பன், இது வந்து பீட்டா கார்பன். கரெக்டா இல்லையாமா? இப்போ இதோட அல்கீன் என்னவா இருக்கும்? ஸோ இப்போ இந்த பீட்டா கார்பன்லேருந்து இந்த ஹைட்ரஜனும் இந்த புரோமினும் வெளியில் போயிடுச்சுன்னா யூ கெட் CH3, C double bond CH2, single bond CH3. This is one form of alkene. கரெக்ட்? இன்னொரு அல்கீன் எனக்கு இங்கே என்ன இருக்கும்? இப்போ இங்கே வந்து இதுதான் ஆல்ஃபா கார்பன், இதுதான் பீட்டா கார்பன். கரெக்டா இல்லையா? இது ரெண்டுல யார் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி எனக்கு இந்த பீட்டா கார்பன்லேருந்து ஒரு ஹைட்ரஜன், இங்கேருந்து இந்த கார்பன்லேருந்து ஒரு ஹாலஜன் காலி ஆயிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? CH2 டபுள் பாண்ட் CH2. இப்போ இங்கே என்ன கிடைக்கும்? CH3 CH டபுள் பாண்ட் CH2. இதுதான் கிடைக்கும். கரெக்டா இல்லையா? ஸோ தீஸ் ஆர் த 2 டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் அல்கீன் தட் வீல் கெட். இதில் மோஸ்ட் ஸ்டேபிள் அல்கீன் யாரு? இவங்க தான். ஏன்னா இவன்ட்ட எவ்வளோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு? 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இங்கே 3 இங்கே 3, 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இவன்ட்ட எவ்வளோ ஆல்ஃபா கார்பன் இருக்கு? ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குன்னா 3. இவன்ட்ட ஆல்ஃபா ஹைட்ரஜனே இல்லை, ஆல்ஃபா sp3 கார்பனே இல்லை. ஸோ நோ ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஹியர். அவ்வளோதான். அப்போ அதுபடி பார்த்தோம்னா இந்த பீட்டா கார்பன் எந்த அளவுக்கு அதிகமாக சப்ஸ்டியூட் ஆயிருக்கும்? ஆல்ஃபா பீட்டா ரெண்டுமே more it is substituted, more will be the stability of alkene, and so more is a tendency for elimination reaction. Clear?
ஸோ அதுபடி 1 அதுக்கப்புறம் தான் யார் வருவாங்க உங்களுக்கு 3க்கு அப்புறம் தான் 2. ஸோ ஆப்ஷன் டி தான் கரெக்டாக. யார் ரொம்ப ஸ்டேபிள் அல்கீன் ஃபார்ம் பண்ணுறாங்களோ அந்த ஹாலோ அல்கீன் will undergo beta elimination faster. புரிஞ்சுதா? ஓகே. Now இதுதான் question. CH3 CH2 CH2Br இது போட்டிருக்கோம். இது கூட டைமெத்தில் ஃபார்மமைடு, டைமெத்தில் ஃபார்மமைடு, DiMSO இது எல்லாமே என்ன குரூப்ஸ் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட்ஸ். Polar aprotic solvent. Polar aprotic solvent favors which reaction? Basically they favor SN2 reaction. ஏன் மேம் அப்படின்னா நல்லா பாரு, இதுதான் என்னோட காம்பவுண்ட் DMF ஓட ட்ரீட் பண்றோம். This reaction would follow which of the following pathway predominantly which pathway do they follow அப்படிங்கறத எனக்கு question. சரிங்களா? ஸோ எந்த பாத்வே ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சப்ஸ்டிடியூஷனா எலிமினேஷனா? போத் சப்ஸ்டிடியூஷன் அண்ட் எலிமினேஷன் கான்ட் பி ப்ரெடிக்டடுங்கிறத ஆன்சர். ஸோ சப்ஸ்டிடியூஷன் தான் ப்ரிடாமினெண்ட்டாக கேரி ஓவர் பண்ணுவாங்க. ஏன் மேம் சப்ஸ்டிடியூஷன் ப்ரிடாமினெண்ட்டாக எனக்கு இங்கே கேரி ஓவர் பண்ணுவாங்க? இதுதான் என்னோட நியூக்ளியோஃபைல், என்டையராக பிக் பல்கி நியூக்ளியோஃபைல். ஸோ இது என்ன கார்பன் பிரைமரி. ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் கேன் ஈஸிலி அட்டாக் திஸ் கார்பன். அதுவும் என்ன இருக்குது எனக்கு? போலார் ஏப்ரோட்டிக் சால்வெண்ட் இருக்கு. விச் ஃபேவர்ஸ் விச் ரியாக்ஷன்? Nucleophilic substitution, SN2 reaction. Is that clear to all of you? ஒரு strong nucleophile இருக்கு. This can easily attack. O minus இல்லையா? So strong nucleophile. So this can easily attack here. புரிஞ்சுதா? Okay, next. இதுதான் compound. இந்த compoundல alcoholic KOH போட்டு ட்ரீட் பண்ணோம்னா what will be the product formed அப்படிங்கிறது தான் question. சரியா? இந்த compound-ஐ நான் இப்போ இப்படி எழுதிக்கிறேன். ஃபினைல்னா என்னது? உன்னோட பென்சீன் ரிங். அது கூட என்ன இருக்கு? ஒரு CH2 இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு CH இருக்கு, Cl இருக்கு, அப்புறம் எப்படி இருக்கு? CH3 இருக்கு. இதுதான் காம்பவுண்ட். சரிங்களா? ஓகே. இப்போ இதுல ஆல்கஹாலிக் KOH, ஆல்கஹாலிக் KOH இஸ் வாட்? டீஹைட்ரோஹாலஜினேட்டிங் ஏஜென்ட். என்ன ஏஜென்ட் அது? டீஹைட்ரோஹாலஜினேட்டிங் ஏஜென்ட். அப்போ இது டீஹைட்ரோஹாலஜினேஷன் அண்டர்கோ பண்ணுச்சுன்னா there are 2 different forms of alkene that can be formed. இதுதான் ஆல்பா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன், இது ஒரு பீட்டா கார்பன். புரிஞ்சுதா? ஓகே. அப்ப இது ரெண்டுல எனக்கு எது மேம் ப்ராடக்டா கிடைக்கும்? ஸோ CH2 CH டபுள் பாண்ட் CH2 இது ஒன்று பாசிபிள். வாட் இஸ் த அதர் ஒன் பாசிபிள் ஹியர்? அது இங்க வரைகிற பென்சீன் ரிங் இருக்கு, CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH. திஸ் இஸ் அதர். சரியா? அப்போ அந்த ரெண்டு ஆப்ஷன் என்ன இருக்கு? ஐதர் A or B. இது ரெண்டுல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். கரெக்டா? இதுல எது கரெக்டான ஆன்சர்னு இப்போ நம்ம சொல்லணும். ஏவா பியா? Give your correct answer here whether option A is the right answer or option B is the right answer. The correct answer is option B. ஏன் மேம்? பிகாஸ் இப்போ எனக்கு இங்க பாத்தீங்கன்னா பென்சீன் ரிங் இருக்கு, கரெக்டா இல்லையா? பென்சீன் ரிங்ல எனக்கு இப்படி பை பாண்ட்ஸ் இருக்கும். இங்கே ஒரு CH டபுள் பாண்ட் CH சிங்கிள் பாண்ட் CH3. இது எதுக்குள்ள போயிடும்? இந்த பை பாண்ட் will enter into resonance. புரியுதா? this will be rotating in the resonance. resonance stabilized alkene இது very stable. inductive effect stabilized alkene விட resonance stabilized alkene is more stable. so this fellow becomes very 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 stable alkene. புரிஞ்சுதா? அதனால B. இன்னொன்று இது terminal alkene, இது வந்து என்னது? intermediate alkene. புரிஞ்சுதா என்ன பேசிட்டு இருக்கோன்னு? இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இவனுக்கு எவ்வளோ இருக்கு? 2 இருக்கு, கரெக்டா இல்லையா? ஸோ இதுதான் ஆல்ஃபா கார்பன். ஸோ இதுதான் என்னோட ஃபங்க்ஷனல் குரூப், இதுதான் ஆல்ஃபா கார்பன். இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும்? 2 ஹைட்ரஜன் இருக்கும். அப்போ 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. இவன்ட்ட எவ்வளோ இருக்கு? 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இந்த கார்பன் கிட்ட ஹைட்ரஜன் இருக்காது, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் அந்த CH குரூப் ஃபுல்லாக அட்டாச் ஆயிருக்கு. புரிஞ்சுதா? ஸோ டோட்டலி 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The reaction would follow which of the following pathways predominantly? So இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, if I take water, இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்க போகிறேன்? வாட்டர் எடுத்துக்க போகிறேன். எடுத்தேன்னா which of the following pathways is taken place predominantly அப்படிங்கிறது தான் question. Very easy. இது என்னது? tertiary. இங்கே என்ன இருக்குது எனக்கு? polar protic solvent. This can also act as what? nucleophile. So weak nucleophile தான், ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. அப்போ ரெண்டுமே ஏன் மேம் வீக் அப்படின்னா, நியூட்ரலில் நெகட்டிவ்லி சார்ஜாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ரோட்டான் வாங்குற டெண்டன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். நியூட்ரலாக இருக்கும்போது ஆல்மோஸ்ட் அவங்க ஸ்டேபிள் தான்.
அப்போ they are not very strong nucleophiles. எனக்கு weak nucleophile will favor SN1 first. இன்னொரு விஷயம் இங்கே என்னன்னா it's a tertiary halide. Obviously SN1 will be favored. இதுவே alcoholic KOH இருந்தா elimination நம்மளுக்கு இங்கே நடந்திருக்கும். புரிஞ்சுதா? So SN1 will be the favored reaction here. Okay. Next question. Propene to propan-1-ol. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? எப்படி ப்ரொப்பீனை propan-1-olக்கு கன்வெர்ட் பண்ண போகிறோம். கன்வர்ஷன்ஸ் எப்போ சிபிஎஸ்சியில் கேட்டாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரக்சரை வரைஞ்சிடணும். என்ன எதுலேருந்து என்ன மாற்ற சொல்கிறாங்கங்கிறத வரைஞ்சிடும். ப்ரொப்பீன்னா என்னது? CH3 CH டபுள் பாண்ட் CH2 இதுதான் ப்ரொப்பீன். propan-1-olனா என்னது? CH3 CH 1-olா CH2 CH2 OH இதுதான். ஓகே மேம் இது ரொம்ப சிம்பிள் தானே மேம் இந்த ரியாக்ஷன். நான் வந்து என்ன ஆயிருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரு OH இவனுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கு. அப்போ ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். கரெக்டாக என்ன ரியாக்ஷன் இது? ஹைட்ரேஷன் ரியாக்ஷன். ஓகே அப்போ ஹைட்ரேஷன் பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஹைட்ரேஷன் எப்படி பண்ணலாம்? டைரெக்டாக உங்களுக்கு யூ கேன் டேக் வாட் நீங்கள் இப்படி கூட எடுத்துக்கலாம். HCl in the presence of water will result. மேம் HCl ஆட் பண்ணால் H plus Cl மைனஸ் தானே மேம் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கீங்க. என்னன்னா HCl in the presence of CCl4. நான் ஒரு 3 விதமான ரியாக்ஷன் இங்கே எழுதுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் யூ டேக் HCl ஆர் நம்ம HBr எடுத்துக்கலாம் இங்கே. சாரிப்பா. ஓகே நான் இப்போ HBr எடுத்திருக்கேன் in the presence of CCl4 or HCl in the presence of CCl4 எது வேணால் எடுத்துக்கலாம். இது நான் போலார் சால்வெண்ட். சரிங்களா? அப்போ இங்கே இருக்கக்கூடியது H plus Br மைனஸ். இது ரெண்டே அயான் தான். எனக்கு பெராக்சைடு இல்லாத வரைக்கும் மோஸ்ட்லி என்ன தான் இருக்கும்? மார்கோனிக் ஆஃப் அடிஷன். மார்கோனிக் ஆஃப் அடிஷன்னா என்ன? nucleophile will get attached to the carbon with less number of hydrogen னு சொல்லலாம். or nucleophile H plus or the electrophile will get attached to the carbon with more number of hydrogen. எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ H plus வந்து நம்மளுக்கு இங்கே என்ன ஆகும்? ஸோ எலக்ட்ரான் will move to 1 carbon. அப்போ இங்கே பாசிட்டிவ் சார்ஜ் வரும். பாரு ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டன் will be stable. எலக்ட்ரான் இந்த பக்கம் மூவ் ஆயிருந்ததுன்னா பிரைமரி கிடைக்கும். இப்படி மூவ் ஆனால் செகண்டரி கிடைக்கும். மார்கோனிக் ஆஃப் அடிஷனில் ஸ்டேபிள் கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இருக்கும். இதுதான் பெஸ்ட் ஹிண்ட். சரிங்களா? அப்போது எனக்கு இது வந்து இந்த HBr H plus அட்டாக் பண்ணும், Br மைனஸ் இங்கே போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH3 CHBr CH3 இது ஒரு ப்ராடக்ட். சரியா? இதே ஃபெல்லோ when you are treating with HBr in the presence of water. சரிங்களா? HBr in the presence of water. இப்போது HBr in the presence of water எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். H plus தான் எலக்ட்ரோஃபைல். பட் நியூக்ளியோஃபைல் 2 பேர் இருப்பாங்க. ஒன்று வாட்டர், இன்னொன்று Br மைனஸ். இதில் இந்த வாட்டர் வந்து வில் பி தேர் இன் எக்ஸஸ், நிறைய இருக்கும். அப்போ Br மைனஸ்க்கு பதிலாக திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். யார் ஆக்ட் ஆயிடுவாங்க? இவன் எலக்ட்ரோஃபைல். திஸ் வில் ஆக்ட் ஆஸ் அ நியூக்ளியோஃபைல். இதனால் ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ இங்கே என்ன நடக்கும் உங்களுக்கு அப்படின்னா CH3 நியூக்ளியோஃபைல் எங்கே அட்டாச் ஆகும்? இந்த கார்பனோட. கரெக்டாக? நியூக்ளியோஃபைல் வாட்டர் இங்கே அட்டாச் ஆயிடுச்சு வித் அ பாசிட்டிவ் சார்ஜ். அப்புறம் என்ன இருக்கும்? CH3 இருக்கும். கரெக்டாக? ஏன்னா H plus இங்கே பிகாஸ் எலக்ட்ரானோட மூவ்மெண்ட் இந்த பக்கம் தான் இருக்கும். அப்போ H plus இங்கே OH மைனஸ் அங்கே, அதாவது வாட்டர் அங்கே. வாட்டருக்கு பாசிட்டிவ் சார்ஜ், ஆக்சிஜன் கேனாட் ஹேவ் பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ எலக்ட்ரான் கொடுத்துட்டு என்ன ஃபார்ம் பண்ணும்? CH3 CHOH CH3. புரிஞ்சுதா? மார்கோனிக் ஆஃப் அடிஷன். அப்போ மார்கோனிக் ஆஃப் அடிஷனில் ஹைட்ரேட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது? செகண்டரி ஆல்கஹால். ஆனால் எனக்கு அங்கே என்ன வேணும்? பிரைமரி ஆல்கஹால். எப்படி மேம் பிரைமரி ஆல்கஹால் கொண்டு வரலாம்? ஹவு கேன் வி பிரிங் இன் த பிரைமரி ஆல்கஹால்? டெல் மீ. ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் பண்ணணும். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் வாட் வி கேன் டூ ஹியர்? ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷனுக்கு யூ கேன் டேக் பெராக்சைட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைட். ஹைட்ரோபோரேஷன் B2H6 H2O2 NaBH4 இதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். வாட்டர் வில் பி ஆடட் பை ஆன்டி மார்கோனிக் ஆஃப். இங்கே H பிளஸும் இங்கே OHும் ஆட் ஆகிடும். ஸோ CH2 OH. Is that clear to all of you? No, not NaBH4, NaOH. ஸோ இதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹைட்ரோபோரேஷன் ஆக்சிடேஷன். ஆன்டி மார்கோனிக் ஆஃப் அடிஷன் வில் ஹேப்பன். ஓகே? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். எத்தனால் டு பியூட் 2 ஐன்.
இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நம்ம 1 by 1 we'll start trying. ஓகே, ஸோ எத்தனால் டு பியூட்-2-ஐன் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் எத்தனால் என்னது? CH3 CH2OH. கரெக்ட், இதுதான் எத்தனால். ஸோ இதை வந்து பியூட்-2-ஐனா மாற்றணும். அப்போ நம்ம மண்டைக்கு ஃபர்ஸ்ட் தோன்றது என்னன்னா, இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஈனா மாற்றுவோம். என்னவா மாற்றுவோம்? ஈன். ஓகே, அப்போ ஈனா மாற்றணும்னா என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு டேக் ஆல்கஹாலிக் KOH. ஆல்கஹாலிக் KOH எடுத்தோம்னா ஐம் சாரி, இந்த இடத்துல ஹாலஜன் இருக்கு. அப்போ OHம் ஒரு H+, இங்கேருந்து ஒரு OH, இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆனால் CH2 டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். நீ எழுதிற என்ன வேணுமோ அதை எழுதிடு. ஃபர்ஸ்ட் எனக்கு ஈன் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இங்கே நான் என்ன எடுத்துக்கணும்? ஆல்கஹாலிக் KOH எடுக்காம ஐ ஷுட் டேக் அ டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட். டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்னா யார் எடுத்துக்கலாம்? கான்சன்ட்ரேட்டட் H2SO4 எடுக்கலாம். புரிஞ்சுதா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணுறோம்? we are treating with Br2. இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, புரோமினோட நான் ட்ரீட் பண்ண போகிறேன். ஏன் மேம் இதை நான் பண்ணணும்? ஐ வில் டெல் யூ. புரோமின் in the presence of CCl4 போட்டு ட்ரீட் பண்ணுறேன். அகெயின் நான் போலார் சால்வெண்ட். அப்போ இப்படி இருந்தால் எலக்ட்ரோஃபைல் Br+, நியூக்ளியோஃபைல் Br-. இதான் லாஜிக். ஹைட்ரோ கார்பன்ஸில் எலக்ட்ரோஃபிலிக் அடிஷன் ரியாக்ஷன், அல்கீனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ அது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். 11th standard சாப்டர் தானே விட்டுறாதீங்க. புரியுதா? அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகும்? CH2Br CH2Br ஃபார்ம் ஆயிடுச்சு. டன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை அல்கைனா மாற்றணும். எப்படி மாற்றலாம்னா, டீஹைட்ரோஹாலஜினேஷன். ஃபஸ்ட்டு ஆல்கஹாலிக் KOH போடும்போது இங்கேருந்து ஒரு Br, இவன்ட்ட இருந்து ஒரு ஹைட்ரஜன் போகும். திரும்ப திரும்ப ஆல்கஹாலிக் KOHோட ட்ரீட் பண்ணும்போது இங்கே இருந்து ஒரு Br, இங்கே இருந்து ஒரு ஹைட்ரஜன் போயிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு டபுள் பாண்ட், திரும்ப நடக்கும்போது இன்னொரு பை பாண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? CH ட்ரிபிள் பாண்ட் CH கிடைக்கும். புரியுதா? ஓகே, இப்போ இதை பார்த்தோன்னே இது ரெண்டும் நல்ல ஒரு அசிடிக் ஹைட்ரஜன். சரியா? sp கார்பனோட அட்டாச் இருக்க ஹைட்ரஜன் வெரி அசிடிக் ஹைட்ரஜன். அப்போ நான் இதை எதோடு கூட ட்ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ எம் ட்ரீட்டிங் வித் NaNH2 in the presence of ammonia, liquid ammonia. புரியுதா? ட்ரீட் பண்ணும்போது பேஸ் யூஸ் பண்ணுறேன். அப்போ இந்த H+ என்ன ஆகிடும்? அட்டாக் ஆகிடும், பேஸ் கூட போயிடும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? C ட்ரிபிள் பாண்ட் C மைனஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்குது சொல்யூஷனில்? Na+ இருக்கட்டும். இதுதான் எனக்கு ஃபார்ம் ஆகும். புரியுதா? இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? பியூட்-2-ஐன். பியூட்னா கார்பன் எத்தனை இருக்கணும்? CH3 CH2 CH ட்ரிபிள் பாண்ட் C ட்ரிபிள் பாண்ட் CH. இதுதான் பியூட்-2-ஐன். கரெக்டாமா? எஸ் ஆர் நோ? ஓ 2ஆ? அப்போ எப்படி இருக்கணும்? ஒரே நிமிஷம். செகண்ட் கார்பனில் எனக்கு என்ன இருக்கணும்? ஐன் இருக்கணும். ஸோ C ட்ரிபிள் பாண்ட் C சிங்கிள் இப்படி இருக்கணும். கரெக்டா? எனக்கு இதில் C ட்ரிபிள் பாண்ட் C இருக்குது. இந்த பக்கம் ஒரு மித்தைல், அந்த பக்கம் ஒரு மித்தைல் ஆட் ஆகணும். சூப்பராக ஆட் ஆகும் பாரு. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா CH3I எடுக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? இது போய் இதை அட்டாக் பண்ணும். அயோடின் will leave as I minus SN2. அப்போ என்ன இருக்கும் உங்களுக்கு? இந்த பக்கம் ஒரு C மைனஸ் ட்ரிபிள் பாண்ட் C, இந்த இடத்துல என்ன இருக்குது? CH3 அட்டாச் ஆகிடுச்சு. திரும்ப this is again treated with another CH3I. அப்போ என்ன ஆகும்? அட்டாக்கு வெளில போயிடும். அப்போ என்ன கிடைக்கும் உனக்கு? CH3C ட்ரிபிள் பாண்ட் C சிங்கிள் பாண்ட் CH3. This is the final product formed. பெரிய மெக்கானிசம் தான், பட் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்கே நீங்கள் கற்றுக்கிட்டே வந்திருக்கீங்க. புரியுதா? இஸ் that clear to all of you? எல்லாருக்கும் நான் என்ன சொன்னேன்னு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். பென்சைல் ஆல்கஹால் டு 2-phenyl ethanoic acid. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன காம்பவுண்டு என்னவா மாற்றணுங்கிறது ஃபஸ்ட்டு பாருங்க. பென்சைல் ஆல்கஹால் CH2OH, இதான் பென்சைல் ஆல்கஹால். வெறும் OH டேரக்டாக அட்டாச் ஆச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? யூ கால் இட் ஆஸ் ஃபீனால். திஸ் இஸ் அட்டாச்டு டு, இதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா 2-phenyl ethanoic acid. அப்போ CH2COOH. கரெக்டாக? எத்தனோயிக் ஆசிட்னா 2 கார்பன் இருக்கும். அதில் இதான் ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பனில் என்ன அட்டாச் பண்ணியிருக்கேன்? ஃபினைல். ஸோ 2-phenyl ethanoic acid. இப்போ இதை எப்படி மாற்றலாம்? வெரி சிம்பிள். நீ என்னென்னா இந்த OHக்கு பதிலாக இன்னொரு கார்பன் இருக்கிற குரூப்பை ஆட் பண்ணணும். கார்பன் இருக்கக்கூடிய நியூக்ளியோஃபைல் யார்? CN-. ஸோ அழகாக இதை தூக்கி KCN கூட ரியாக்ட் பண்ணு. அப்போ போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? nucleophilic substitution CH2CN. When this undergoes acid hydrolysis,
acid hydrolysis. It results in the formation of what? Phenyl ethanoic acid. புரியுதா? Is that clear to all of you? ஸோ அவ்வளோதான் இங்கே லாஜிக். இதில் வந்து நம்ம ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. புரிஞ்சுதா? நான் நடத்துறது உங்கள் எல்லாத்துக்கும் ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி there are so many other conversions that's been there. So please do work out those conversions. நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் அன் ஐடியா. சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் என்சிஆர்டி புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெட்டர் ஐடியாவே கிடைக்கும். ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் திஸ் கிரேட் செஷன். பை பை.